ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்கின் டைப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி பார்த்தோம். நேரத்துக்கு எல்லாரும் உங்களோட ஸ்கின் டைப் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோலேயே நான் என்னென்ன ஸ்கின் டைப்புக்கு என்ன மாதிரியான ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்றதையுமே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நல்லா ஷார்ட்டாக முடிச்சிட்டிங்க, டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டிங்க, கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், என்னென்ன மாதிரியான ஸ்கின் டைப்புக்கு என்ன மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது, என்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோ, அப்போ தான் உங்களோட எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆயில் ஸ்கின் டைப். ஆயில் ஸ்கின் டைப்புக்கு பொதுவாக என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்னா, பிம்பிள்ஸ், முகப்பெருக்கள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்னா என்னன்னா, நோஸில் வந்து குட்டி குட்டியாக பிளாக்காக இருக்கும், அண்ட் சின்னில் வந்து குட்டி குட்டியாக ஒயிட்டாக இருக்கும், அண்ட் இந்த ரெண்டு சைடில் எல்லாம் கூட ஒயிட்டாக குட்டி குட்டியாக இருக்கும். இந்த மாதிரியான வர ப்ராப்ளம்ஸ் தான் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்கின்ல வந்து இருக்கிற போர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக தெரியும் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு. இந்த மாதிரியான ஸ்கின் டைப்புக்கு நம்ம எப்படிப்பட்ட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும்னா, காலையில் அண்ட் நைட்டு, மார்னிங் அண்ட் நைட்டு வந்து ஃபோம் டைப்பில் இருக்கிற கிளென்சர் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஃபோமிங் கிளென்சர்னு ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ஃபோமிங் கிளென்சர்னா, கிளென்சர் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஃபோம் டைப்பில் வரும், அந்த நொர மாதிரி வரும். நொர மாதிரி இருக்கிற கிளென்சர்ஸ் தான் நம்ம ஃபோமிங் கிளென்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான கிளென்சர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும். சாலிசைலிக் ஆசிட் இருக்கிற கிளென்சர் யூஸ் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டு. அது வந்து எக்ஸஸ் ஆயில் இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும். மாய்ஸ்சரைசர் அவாய்ட் பண்ணக்கூடாது, மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் வந்து ஆயில் ஃப்ரீ ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் சன்ஸ்கிரீன் வந்து மேட் ஃபினிஷ்ல இருக்கிற ஜெல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன் வாங்கி யூஸ் பண்ணுங்க. மேட் ஃபினிஷ் தான் வந்து ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். அண்ட் ஆயில் ஸ்கின் டைப்ல இருக்கிறவங்க வந்து ஹெவி கிரீம்ஸ் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வெளியில எங்கன்னா போறீங்கன்னா பிளாட்டிங் பேப்பர் இல்லை ஃபேஸ் டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு போறத ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் உங்க ஃபேஸ்ல வந்து எக்ஸஸ் ஆயில் ஆகும்போது டிஷ்யூ பேப்பரை ஃபேஸ்ல ஜென்டலா ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய தண்ணி குடிங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் எஸ்பெஷலி வந்து ஆயில் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஃபுட்ஸ் சாப்பிட்றத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட் திங் என்னன்னா, அவங்களோட ஏஜ் வந்து அவ்வளோ ஈஸியா வெளியில தெரியாது. 30+, 40+ இருக்கிறவங்க கூட எங்க இருக்கிற மாதிரி ஒரு லுக்ல இருப்பாங்க. இவங்க சின்ன பொண்ணு தான் போல, சின்ன பையன் தான் போல அப்படின்ற லுக் தான் வெளியில தெரியும், எங்க இருப்பாங்க. ஸோ நானும் சின்ன பையன் தான், சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றிக்கலாம் வெளியில. நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின் டைப்க்கு மேஜராக என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்கின் டைட்னஸ், டல்னஸ், ஃபைன் லைன்ஸ் அண்ட் விண்டர் சீசனில் வந்து ஃப்ளேக்கி ஸ்கின், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸ்கின் வந்து எப்பவும் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்கின் வந்து டல்லாக லுக் இருக்கும், வெளியில் பார்க்குறப்போ அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப டல் லுக்கில் இருக்கும். அண்ட் விண்டர் சீசனில் வந்து ஸ்கின் உரிகிற மாதிரி, தோல் உரிகிற ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான ஸ்கின் டைப் இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும்னா, காலையில் அண்ட் நைட்டில், மார்னிங் அண்ட் நைட்டில் வந்து க்ரீம் பேஸில் இருக்கிற கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். தென் ரிச் மாய்ஸ்சரைசர், ஹைலரானிக் ஆசிட், ஷியா பட்டர், கிளிசரின், இந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸ் இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் பெட்டர். அண்ட் கிரீன் பேஸ்ல இருக்கிற சன்ஸ்கிரீனும் அவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஹாட் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணவே கூடாது. அது ஸ்கின்னை வந்து இன்னுமே ட்ரை ஆக்கி விட்டுரும். பெட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நரிஷிங் ஆயில் லைக் ஆல்மண்ட் ஆயில், ஆர்கன் ஆயில், கோகனட் ஆயில், இந்த மாதிரியான ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அவங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல நைட் க்ரீம் ஃபைண்ட் பண்ணி அதை டெய்லி நைட் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட ஸ்கின் வந்து மார்னிங் ரொம்ப க்ளோவாக இருக்கும். தென் காம்பினேஷன் ஸ்கின். காம்பினேஷன் ஸ்கின் டைப்னா என்னன்னா, நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி டீ ஜோன் வந்து ஆயிலியாக இருக்கும், சீக்ஸ் வந்து ட்ரையாக இல்லைனா நார்மலாக இருக்கும். அதாவது நெற்றி, மூக்கு, நாடி இந்த மாதிரியான இடங்கள்ல அதிகமாக ஆயிலியாகவும், கன்னங்கள் வந்து ட்ரையாக இல்லைனா நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்க ஒரே டைம்ல 2 ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும்னா, மார்னிங் அண்ட் நைட் 2 டைமே நல்ல ஜென்டிலான ஃபோமிங் கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அண்ட் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். சன்ஸ்கிரீன் வந்து ஜெல் பேஸ்ல இருக்கிற சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வீக்லி ட்வைஸ், வாரத்துக்கு 2 தடவை இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஃபேஸை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். எக்ஸ்ஃபோலியேட்னா என்னன்னா ஃபேஸ் ஸ்க்ரப், ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். கடையில் ஃபேஸ் ஸ்க்ரப்னு அவைலபிளாக இருக்கும், அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லைனா வீட்டில் இருக்கிற திங்ஸ் லைக் டொமேட்டோவை ஹாஃபாக கட் பண்ணி அதில் சுகர் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம். இல்லை டொமேட்டோவுக்கு பதிலாக பொட்டேட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். இதனால டெட் ஸ்கின், ஃபேஸில் இருக்கிற டர்ட்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகும். அண்ட் ரோஸ் வாட்டர் மாதிரியான மைல்டு டோனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மல்டி மாஸ்கிங் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டீ சோனுக்கு கிளே மாஸ்க்கு, சீக்ஸ்க்கு வந்து ஹைட்ரேட்டிங் மாஸ்க்கு, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்.
சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்னா ரெட்னஸ், அலர்ஜி, இரிட்டேஷன், பர்னிங் சென்சேஷன் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபேஸில் அங்கங்கே சிவப்பாக இருக்கும், ஸ்கின் எரியிற மாதிரி, ஸ்கின் எரிச்சல், அண்ட் எந்த ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு உடனே ரியாக்ட் ஆகும், உடனே அலர்ஜி வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா ரொம்ப மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ கிளென்சர் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் சூதிங் மாய்ஸ்சரைசர் லைக் ஆலோவேரா, செராமைட், கெமமைல் இந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸ் இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் இன்னும் பெஸ்ட். அண்ட் சன்ஸ்கிரீன் வந்து பிசிக்கல் இல்லைனா மினரல் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணலாம். சிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்கிற சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். பேட்ச் டெஸ்ட்னா என்னன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறீங்க, புதுசாக ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கொஞ்சமாக எடுத்து கைக்கு பின்னாடி, கையில் இந்த சைடில் இல்லைன்னா காதுக்கு பின்னாடி இதில் வந்து அந்த ப்ராடக்டை வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 24 மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லைன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல அலர்ஜி வருது, இல்லை ஸ்கின் எரியிற மாதிரி, ஸ்கின் எரிச்சலாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. அண்ட் ரொம்ப ஹார்ஷ் எக்ஸ்ஃபோலியன்ஸ், ரொம்ப ஹார்ஷாக ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ரொம்ப சிம்பிளாக மினிமல் ப்ராடக்ட் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் முடிஞ்சா ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சேஃபர் சைடாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக நார்மல் ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க. ரொம்ப பேலன்ஸ்டு ஸ்கின் அண்ட் லக்கியான ஸ்கின் டைப். இந்த ஸ்கின் டைப் இருக்கிறவங்க ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப ஜென்டிலான கிளென்சர் யூஸ் பண்ணுங்க, லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க, அண்ட் மைல்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபேஸில் அதிகமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்க்குறது, டிஃப்ரெண்ட் மேக்கப் போட்டு பார்க்குறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம் ப்ராடக்ட்ஸ்னால உங்களோட ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு, ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு, ஸ்கின் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணால் மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு போதும். ஓகே கைஸ், எந்த மாதிரியான ஸ்கின் டைப்க்கு என்ன மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கின் கேர் ரொட்டீன்னா ரொம்ப காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதுன்னு கிடையாது. நமக்கு என்ன ஸ்கின் டைப், அந்த ஸ்கின் டைப்க்கு எந்த மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிட்டு அதை கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணாதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.